ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வாழைப்பூ கூட்டு செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். ஒரு கடாய் எடுத்து ஸ்டவ்வில் வச்சுட்டு 1.5 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெயும் சூடாகிடுச்சு. இதில் கடுகு உளுந்து சேர்க்குறேன். பொரியட்டும். கடுகு உளுந்து கடலைப்பருப்பு பொரிஞ்ச உடனே 2 வரமிளகாவை சேர்க்குறேன். பூண்டு ஒரு 4-5 பூண்டு அப்படி பொடியாக நறுக்கி இதில் சேர்த்துருக்கேன். கட் பண்ண வெங்காயம், சின்ன வெங்காயம் சேர்க்குறேன். சின்ன வெங்காயம் போடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதையும் நல்லா வதக்கி விட்டுறலாம். ஜீரகம் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்க்குறேன். சின்ன பூ தான், அதனால் 1/4 டீஸ்பூன் சேர்க்குறேன். பொடியாக நறுக்குன தக்காளி 1 சேர்க்குறேன். இதையும் நல்லா வதக்கி விட்டுறலாம். தக்காளி நல்லா ஓரளவு வதங்கின உடனே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்க்குறேன். கருவேப்பிலையும் சேர்க்குறேன். அப்படியே ஒரு வதக்கி விட்டுறலாம். 1/4 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்க்குறேன். 1/2 ஸ்பூன் 2 காஞ்ச மிளகாய் போட்டிருக்கோம். அதனால் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. நான் 1/2 ஸ்பூன் மிளகாய் சாம்பார் தூள், இது எல்லாமே போட்டு அரைச்சது சாம்பார் தூள் சேர்க்குறேன். லைட்டாக வதங்கின உடனே நான் வாழைப்பூ கட் பண்ணி கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இதையும் இதில் சேர்த்துடலாம். வாழைப்பூ போட்ட உடனே நான் இது மைசூர் பருப்பு நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற்றி ஒரு 20 நிமிஷமாக ஊற வச்சுருக்கேன். நல்லா ஊறிடுச்சு இது. இதையும் இதில் அப்படியே சேர்த்துடலாம். எல்லாம் ஒன்றா இந்த பருப்பு வெந்துடும். நல்லா கிளறி விட்டுறலாம். இன்னும் கொஞ்சமா இதுல தண்ணி சேர்த்துக்கலாம் வேகிறதுக்காக. இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். எல்லாம் ஒண்ணா நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு வச்சிடலாம். இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு பாத்திரத்து நிறைய தண்ணி ஊற்றி 1 ஸ்பூன் ஜீரகம் போட்டு கொதிக்க வச்சுருக்கேன். பாருங்கள், நல்லா கொதிஞ்சிருச்சு. இதை அப்படியே ஆஃப் பண்ணி மூடி வச்சிடலாம். உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு எல்லாமே நான் உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு, அதை போட்டுட்டேன். மூடி வச்சிடுறேன். வேகட்டும். மீடியமாக ஸ்டவ்வை வச்சுருங்க. நல்லா வெந்துருச்சு. பருப்பு வாழைப்பூ எல்லாமே நல்லா வெந்துருச்சு. நல்லா இப்படி பருப்பை நல்லா இப்படி பண்ணி விட்டுட்டேன் நான். பாருங்க, லாஸ்ட்டாக தேங்காய் பூ துருவி எடுத்து போட்டுக்கலாம். நல்லா ஒரு பெரட்டி எடுத்துடலாம். நல்ல டேஸ்டியான சத்து நிறைந்த வாழைப்பூ கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போ எடுத்துடலாம். நல்ல ஹெல்த்தியான வாழைப்பூ பருப்பு கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இந்த வாழைப்பூ கூட்டு இட்லி, தோசை, சப்பாத்தி சாப்பாட்டுலேயும் நல்லா போட்டு பிசைஞ்சு சாப்பிட ரொம்பவே நல்ல டேஸ்டாக இருக்கும். எல்லாத்துக்குமே இது சூட்டாக இருக்கும், பொருத்தமானது இது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.